ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் சுவிசேஷம் அறிவிக்க பயப்படும்படி பிசாசு விரும்புகின்றான். நீங்கள் அமைதியாக இருந்து விடும்படி பிசாசு விரும்புகிறான். அவன் உங்களை மிரட்ட விடாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுடன் பகிர்வதென்பது நீங்கள் நினைப்பதை விட எளிமையானது. அவர் உங்களை எவ்வாறு மாற்றியுள்ளார் என்பதையும் அவரால் உங்கள் வாழ்க்கை தற்பொழுது எப்படி உள்ளது என்பதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் கட்டாயமாக வேத வசனங்களை எடுத்து கூறவும் மறந்து விடாதிருங்கள். தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஜீவன் தன்னுடைய வேலையை செய்யும். ரட்சிப்பு கர்த்தருடையது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு.